30 வருஷத்துக்கு முன்னால நாம இந்த இடத்தை விட்டு வெளியில போனோம். அந்த கடவுளோட கிருபையால மறுபடியும் இந்த பவித்திர பூமியில நம்ம சின்ன மருமகளை தேடி வந்திருக்கோம். இன்னொரு கார் வருது. இது இவரோட பையனும் மருமகளும் வராங்க போல இருக்கு. தலைங்க வழிவிடுங்க. போங்க சார், அப்புறமா பார்க்கலாம். போங்க தள்ளி போங்க. இதா உங்க ஊரு? இங்கே நீங்க இருந்தீங்க? ஏமா விவேக் எங்க போவாரு? கார்ல உட்கார்ந்திருக்காரு. தனியாவா? இல்லையே, வாசுதான் கூடவே இருக்காரு. வாசு, அவரை கார்ல இருந்து இறக்கி கொண்டு வாங்க. கேளுங்க சார். போங்க. என்ன வேடிக்கை பாக்குறீங்க? அம்மா போங்கம்மா. ஏன் வாசு, தேவா வர நேரமாச்சுல? நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன் ஆண்டி. அம்மா வந்த வண்டி எங்க காணோம்? எல்லாரும் ஒன்னா தானே வந்தோம். ஏன் இன்னும் அவங்க இங்க வரல? ஐயோ, நான் அந்த விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு நாம இந்த ஊருக்கு மறுபடியும் திரும்பி வர்றோம். கோயிலுக்கு போகாம வரமாட்டேன்னு பாட்டி சொன்னாங்க. நான் தான் மறந்துட்டேன். சரி வா. வேண்டாம், நான் கொண்டு போய் விடுறேன். சரி. தேவிக்கு தயாராயிட்டியா? கிராமமே இப்ப அங்க வந்திருக்கோம். நாம இன்னும் வீட்ல இருந்து கிளம்பவே இல்ல. சீக்கிரம் கிளம்பணும். தேவகி, நான் தயாராயிட்டேன். இதோ வந்துகிட்டே இருக்கேன். ராதிகா, சீக்கிரம் முடி. அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்க. புடவைய ஒழுங்கா கட்ட வேண்டாமா? என்ன பொண்ணு நீ? எப்ப நான் வெளியில கிளம்பினாலும் என்ன அலங்கரிச்சு வெளியில அனுப்புறதே உனக்கு வேலையா போச்சு. இதனால எனக்கு வயசு குறைஞ்சிட்டே போதா என்ன? ஏன் இப்ப மட்டும் உங்களுக்கு வயசாயிடுச்சா என்ன? எவ்வளவு அழகா இருக்கீங்க பாருங்க. இந்த அழகுல மயங்கி தானே அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணாரு. என் மேல உனக்கு எவ்வளவு அக்கறை. இங்க பாரு ராதிகா, ஒருவேளை நாங்க வர்றதுக்கு லேட் ஆகலாம். விஷாக்கா கிட்ட சொல்லி பாட்டிக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லு. சரியா? ராஜலீலைக்கு போறத பத்தி அம்மா கிட்ட கேட்க மறந்துட்டேனே. அம்மா நான் போலாமா தேவிகி? நேரமாச்சு, வா போலாம். என்னாச்சுமா? இல்ல ஒண்ணும் இல்ல. இத பாரு, விஷாக்கா மேல ஒரு கண்ணு வச்சுக்க. சொல்லாம கொள்ளாம எங்கேயாவது போயிடுவா. சாப்பிடாம தூங்கிடுவா. சரியா? சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. அம்மா கோவிலையும் வீட்டையும் பத்திரமா பாத்துக்க. சரிப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வா. வரேம்மா. விஷாக்கா, விஷாக்கா. என்ன ராதிகா? அது சாப்பாடு தயாரா இருக்கு. நீயும் சாப்பிட்டுட்டு அப்படியே பாட்டிமாக்கா கொண்டு போய் கொடுத்துரு. ஒண்ணு வேண்டாம் ராதிகா, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நீ இங்க இருந்து போ. இல்லனா உனக்கு தெரியும்ல, நான் சாப்பாடு கொண்டு போனா பாட்டி.
விஷாக்கா வெளியில வா. உன்னோட ரூம்ல யாரும் இல்ல. யாரும் இல்ல, நான் சொல்றேன்ல விடு. ராதிகா, நான் சொல்றேன்ல யாரும் இங்க இல்ல. பாத்து நீ வாய் மூடு. ராதிகா, யாரும் இல்ல. ராதிகா, ராதிகா. நீ எப்படி விஷாக்கா இவ ஹாய், என் பேர் பிரதீப். இந்த ஊர்ல அழகான வாலிபனை வலை வீசி தேடினாலும் என்ன மாதிரி பார்த்திருக்கவே முடியாது. நீ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்ததே இல்ல இல்ல? என்ன பார்த்துட்டல்ல, இனி உன்னால மறக்கவே முடியாது. விஷாக்கா, நம்மள அவ பார்த்துட்டா. என்ன அப்படி பாக்குற? ராதிகா அவன் என் ஃப்ரெண்டு. நான் ஆடிஷன் போறதுக்கு அவன் ஹெல்ப் பண்றான். என்ன நீ உன்னோட ரூம்ல இப்படி ஒரு பையன் இருக்கிறது அம்மா அப்பாக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? யார் அவங்க கிட்ட சொல்ல போறாங்க? ஐயோ ராதிகா, இந்த விஷயம்லாம் அம்மா அப்பாக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. நான் உன்னை கேக்கட்டா? உனக்கும் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஆசை இருக்குல்ல? அம்மா அப்பா கிட்ட வாயை திறந்து கேட்கறதுக்கு உனக்கு தைரியம் இல்ல. அதுக்காக கிருஷ்ணரோட ராஜலீலைய பார்க்க போகாம இருக்க முடியுமா உன்னால? போகணும், ஆனா அப்பா அம்மா போக கூடாதுன்னு சொன்னா நான் என்ன செய்யறது சொல்லு? ஐயோ சரியான முட்டாள் நீ. இங்க உட்காரு. நீ கேட்டுட்டு போனாதானே உன்னை போக கூடாதுன்னு சொல்வாங்க. ராதிகா, நம்ம எந்த தப்பும் செய்யல. எத்தனை நாள் ஆசைப்படுற? ராஜலீலைய பார்க்கணும்னு உனக்கு ஆசை இருக்குல்ல? அந்த பாட்டை கேட்டா உனக்கு இப்பவும் ஆசை இருக்குல்ல? சொல்லு. இருக்கு. அதே மாதிரிதான் எனக்கும். எப்படியாவது பெரிய ஆர்டிஸ்ட் ஆயிடணும். நான் கண்ணனை பார்க்க என்ன வேணா செய்வல்ல. ஆனா ஆனாலாம் இல்ல. அதுதான், நானும் ஆர்டிஸ்டாக என்ன வேணா செய்வேன். அதுக்கு எனக்கு இந்த பிரதீப்போட ஹெல்ப் வேணும். எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் ராதிகா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவல? கிரேட். இத பாரு, பிரதீப்ப பத்தி யார்கிட்டயும் நீயும் சொல்லக்கூடாது. நீ ராஜலீலைக்கு போறத பத்தி நானும் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். டீல்? தேங்க்யூ சோ மச் ராதிகா. சரி, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல? எனக்கு தெரியும் உனக்கு நிறைய வேலை இருக்கு. பாட்டிமாக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல? பாட்டிமாக்கு நான் எப்படி சாப்பாடு கொண்டு போக முடியும்? நான் கொண்டு போகும்போதெல்லாம் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும்ல. நீயே கொண்டு போய் கொடுத்துரு விசாக்கா. ஐயோ ராதிகா, யார்கிட்டயும் எதுவும் சொல்ல வேண்டாம். நாம சொன்னாதானே எல்லாருக்கும் தெரியும். யார்கிட்டயும் எதுவும் சொல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டே இரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. ப்ளீஸ் ராதிகா. விசாக்கா, என்ன இன்னும் காணோம்? சசி, ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டியா? ஆயிடுச்சுமா, ஆர்த்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. சரி, எல்லாத்தையும் ரெடி பண்ணினா? அதெல்லாம் விடு. ரூம் ரெடியா? போர்வை தலகாணி உரையெல்லாம் மாத்தி வச்சிட்டியா? கவலைப்படாம நீங்க நிம்மதியா இருங்கம்மா. நான் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். ஐயா வராரான்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்ன ஆச்சு விஷாலி? ஏன் ரொம்ப கவலையா இருக்க? தேவா இன்னும் வரல பாருங்க. வாசுதான் அவனை கூப்பிட போயிருக்கானே. அவன் போனதுனாலதான் எனக்கு பயமா இருக்குன்னு சொல்றேன். ரொம்ப நல்ல பையன்தான், இருந்தாலும் ரொம்ப கவனிக்கிறேன்னு பாடா படுத்திடுவான். அதனாலதான் சொல்றேன். இதுக்கெல்லாம் யாராவது கவலைப்படுவாங்களா? இப்ப வந்துருவாங்க, நீயே பாரு. எனக்கு மேல கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்கு. தேவா வந்ததும் அவனை நீ கூட்டிட்டு வா. சரி. எங்க போனா இந்த பையன்? தேவா? ஆண்டி, நான் வாசு பேசுறேன் ஆண்டி. சொல்லு வாசு, தேவா வந்துட்டானா? அவன் வந்த ஃளைட் எப்பவோ வந்துருச்சு ஆண்டி. ஆனா தேவாவை எங்கேயுமே காணோம். என்ன சொல்ற நீ வாசு? எங்க போயிருப்பான் அவன்? சரியா பாத்தியா இல்லையா அவனை? என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க நீங்க? நான் சரியா பார்க்காம விடுவேனா என்ன? சின்ன வயசுல இருந்த எந்த மூலையில இருந்தாலும் அவனை நான் கண்டுபிடிச்சிடுவேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து என்கிட்ட அவன் ரொம்ப ஓவரா ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கான். போதும் போதும், உன் சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்க. உங்க 2 பேரோட விளையாட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஏமாத்துறதுக்கு திட்டம் போடுறீங்களா? ஏமாத்தி விளையாட இதுவா நேரம்?
வாசு நல்லா பாரு, எங்கேயும் போயிருக்க மாட்டான் அவன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நீ உன் கையால என் சாப்பாட்டை கொண்டு வர வேண்டான்னு. உனக்கு அறிவே கிடையாதா? எப்ப பாரு என் சோத்துல மண்ணாளி போடுற. உன் மூளை குழம்பி போச்சா என்னன்னு தெரியலையே. எங்கிருந்து வந்து தொலைச்சியோ? ஐயோ, எப்ப பாரு எங்கிட்டயே வராளே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, கேக்கு நாது இல்லாம போயிடுச்சே. ஐயோ, என்ன பாட்டிமா எதுக்கு கத்திக்கிட்டே இருக்கீங்க? கத்தமா வேற என்ன பண்ண சொல்ற? கொண்டு வராதன்னு சொல்ல சொல்ல இவளே மறுபடியும் என் சாப்பாட்டை கொண்டு வந்து வைக்கிறாள். அதனால என்ன பாட்டிமா? அவகிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், என் சாப்பாட்டை நீ கொண்டு வராதன்னு. எல்லாம் போச்சு, இன்னைக்கு நான் பட்டினி தான். எல்லாம் இவ்வளால. ஏன் ராதிகா, உனக்கு தான் தெரியும்ல நீ சாப்பாடு கொண்டு வந்தா பாட்டிக்கு பிடிக்காதுன்னு. பின்ன ஏன் நீ கொண்டு வந்த? நான் தான் வீட்டுல இருக்கேன்ல, பாட்டிமாக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. இவ பண்ற தேவையில்லாத எல்லா காரியத்தாலையும் என் பையன் நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான். நிச்சயமா இவளுக்கு நரகம் தான் கிடைக்கும். பாட்டிமா பாட்டிமா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் மறுபடியும் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரேன். இல்ல இல்ல, எனக்கு வேண்டாம். எனக்கு பசி போயிடுச்சு. இந்த பாவிய பார்த்ததுல இருந்து என் வயிற்றுல நெருப்பா எரியுது. இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்றேன். எங்க இருந்தா வந்த இவ இந்த வீட்டுல இருக்கணுமா இல்ல நான் இருக்கணுமான்னு பாக்குறேன். நான் சேஷாதிரி கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே தீருவேன். பாட்டிமா பாட்டிமா வேண்டாம் பாட்டிமா, அப்பா கிட்ட நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். அவர்கிட்ட நீங்க எதுக்கு சொல்ல போறீங்க? அப்பா அவளுக்கு செல்லம் கொடுத்து எதுவுமே சொல்ல மாட்டாரு. இத பத்தி நீங்க அப்பா கிட்ட சொன்னீங்கன்னா அவர் என்னையும் திட்டுவாரு. தேவையில்லாம நானும் ராதிகாவும் திட்டு வாங்குவோம். ப்ளீஸ் பாட்டிமா. சரி சரி சரிம்மா, ஆனா நீ இவளை இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. இவ எப்பவுமே சாதாரண வேலை பண்றதில்ல, நல்லவ இல்ல இவ. மறுபடியும் இவ சாப்பாடை கொண்டு வந்தா அதுக்கப்புறம் நான் தற்கொலை பண்ணிக்க கூட யோசிக்கவே மாட்டேன். இல்ல பாட்டிமா, சத்தியமா சொல்றேன், இனிமே ராதிகா உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வரவே மாட்டா. ப்ராமிஸா சொல்றேன், என் செல்ல பாட்டிமால. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. இங்க பாரு, பிரதீப்க்கு நீ கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு போ. அவ ரொம்ப நேரமா ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். போ போன்னு சொல்றேன்ல. இதுல கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கு, குடிங்க. கையில கொண்டு வந்து கொடுக்கலாம்ல? எனக்கு வேலை இருக்கு. இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்ட, அத கையில கொடுத்தா என்ன? என் கையில கொண்டு வந்து கொடுத்தா எதுவும் பண்ணிடுவேனா என்ன? எப்ப பாரு வேலை வேலைன்னே போறியே, ஒரு 2 நிமிஷம் நின்னு பேசக்கூடாதா என்ன? உன் கை ஒரு நிமிஷம் கூட வேலை செய்யாம சும்மா இருக்காதாமா? என்ன போக விடுங்க. யார் தடுத்தாங்க உன்னப்ப? இது உன் வீடு, இங்க நான் விருந்தாளி. வந்த விருந்தாளியை கவனிக்காம வேலை வேலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிய, இது நல்லாவா இருக்கு? ராதிகா, நான் இங்க இருக்கேன், கிளாஸ அங்க வச்சிருக்கேன். என் மேல உனக்கு அவ்வளோ வெறுப்பா இருக்கா?
என்ன பண்றீங்க? ஏன் இப்படி சத்தப்படுத்துறீங்க? விஷாக்கா இவ அவதான் கிளாஸ கீழே போட்டா. குடிக்கிறது கொண்டு வந்துட்டு கையில கிளாஸ கொடுக்காம என் மேல என்ன வெறுப்ப தெரியலையே அவளுக்கு. ஐயோ ராதிகா ப்ளீஸ், தேவையில்லாத டிராமா எல்லாம் பண்ணாத. இதுக்கு மேல நான் எதுவும் கேக்குறதா இல்ல, புரியுதா உனக்கு? கொஞ்ச நேரத்துல அம்மா வந்துருவாங்க, அப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. ஆமா, அங்க ராஜலீலைக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? போ போ, சீக்கிரம் போ, நேரமாச்சுல்ல, போ. கண்ணா, காலையில இருந்து எல்லாமே தப்பாவே நடக்குது. நீ எப்பவும் என் கூட தான் இருக்கன்னு எனக்கு தெரியும். என் முகத்துல சந்தோஷத்தை கொடுக்க இந்த உலகத்திலேயே உன் ஒருத்தனால மட்டும்தான் முடியும். கண்ணா, எனக்கு ராஜலீலைய பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அப்பாவோட விருப்பம் இல்லாம நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அதனால இந்த தடவை என்னால உன் ராஜலீலைய பார்க்க முடியாது கண்ணா. கண்ணா, ராஜலீலை ஆரம்பிச்சிடுச்சு. இன்னைக்கு ராஜலீலைய பாப்பேன்னு என் உள் மனசு சொல்லுது கண்ணா. என்னையும் மீறி நான் செயல்பட போறேன். கழுத்தினில் வைரமணியாரம், உதடுகள் தரும் குழலிசை கானம், உன்வனமதில் சந்தனமும் மணக்கும், குயில்களும் கிளிகளும் கவி பாடும், கஸ்தூரி தரித்த நெற்றியை கொண்ட குண்டலமணிந்த கருமை நிறம் கொண்ட ஸ்ரீராதா ரமண விகாரி ஜெய, ஸ்ரீகிரிதர கிருஷ்ண முராரி ஜெய. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூரமர்தனம், தேவகி பரமானந்தம், கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு, கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. கிரீடத்தில் மயிலின் இறகழகு,
எங்கெல்லாம் தேடின தெரியுமா? பிருந்தாவனத்துல ஒரு இடம் விடாம சுத்தி பார்த்துட்டேன். நீ இங்க நின்னு ராஜலீலை பாத்துக்கிட்டு இருக்கியா? வாசு நீ என்ன அங்க வரல? ஏர்போர்ட் பூரா உன்னை தேடினேன். அட நானும் தான் உன்னை அங்க தேடிட்டு வந்தேன். பெருக்கிறவன் துடைக்கிறவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன். யாருமே அங்க இல்லன்ட்டாங்களே. ஓ இதுதான் விஷயமா?